கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டதாக. இன்னைக்கு நம்ம அடுத்த சோஃபித் நம்ம பார்க்கலாம். மெம் சோஃபித் நம்ம பார்க்க போறோம். நார்மலா மெம் எழுதுறது எப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கலாம். ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறீங்க. அதுல காஃப், அது 2 எழுத்துனால எழுதப்பட்டிருக்கு. ஒன்னு காஃப், அடுத்தது வா. வா அது மேல சரிஞ்சிருக்கும். அப்படி கீழே அந்த காஃபுக்கும் வாவுக்கும் இடையில கேப் இருக்கும் கீழே பாட்டம்ல. ஆனா அந்த மெம் ஒரு வார்த்தையின் கடைசி எழுத்தா வந்தால் அப்போ மெம் சோஃபித் யூஸ் பண்ணணும். அந்த மெம் சோஃபித் எப்படி வர எழுதணும் பாருங்க. முதல்ல காஃப் எழுதணும், வாவ் அது மேல சரிஞ்சிருக்கும், ஆனால் கீழே கேப் இருக்காது. கேப் க்ளோஸ் ஆயிரும். இதுதான் மெம் சோஃபித். நார்மல் மெம்ல கீழே கேப் இருக்கும், மெம் சோஃபித்ல கீழே கேப் இருக்காது. அத ஓபன் மெம் சொல்லுவாங்க. இது சீல்டு மெம், அதாவது க்ளோஸ்ட் மெம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மெம் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். மெம் அப்படின்னா இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்கள், அதுதான் மெம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். தண்ணீர்கள் அப்படிங்கிறதுக்கு எபிரேய மொழியில மாயிம். மாயிம் அப்படின்னா தண்ணீர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுல 3 எழுத்து இருக்குது. ஒன்னு மெம், அடுத்தது யோத், அதுக்கு பிறகு கடைசியில திரும்ப மெம் வரும். ஆனா அது கடைசி எழுத்தா வர்றதுனால எந்த எழுத்து போடணும்? மெம் சோஃபித் எழுதணும். சோ மெம் யோத் மெம் சோஃபித். முதல் மெம்ல கீழே கேப் இருக்கும், கடைசி மெம்ல கேப் இருக்காது. இதுதான் தண்ணீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாருங்க, அதே மாதிரி சூரியன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீங்க பார்க்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் சூரியன். சூரியன் அப்படின்னா அதுக்கு ஷெமேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல 3 எழுத்து வரும். முதலாவது ஷின், அடுத்தது மெம், அடுத்தது ஷின். இப்போ மெம் நடுவுல வர்றதுனால அது கீழே கேப் இருக்கணும், கேப்ப க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஷெமேஷ் அப்படின்னா சூரியன். பாருங்க, இந்த ஹீப்ரு எழுத்துக்கள்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். சூரியனுக்குள்ள ஷெமேஷுக்கு நடுவுல மெம் இருக்கு. மெம்னா என்ன? தண்ணி. சூரியன்ல தண்ணி உண்டா? சிந்திச்சு பாருங்க. சூரியன்ல தண்ணி இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா நாசா விஞ்ஞானி சொல்லி இருக்கிறாங்க சூரியன்ல தண்ணி இருக்கு, ஆனா வெப்பரைஸ் ஃபார்ம்ல இருக்குது, கேஷியஸ் ஃபார்ம்ல இருக்குது. அவங்க இன்னைக்குதான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா கர்த்தர் எபிரேய மொழியில ஆல்ரெடி எழுதி வச்சுட்டார். ஷெமேஷ்ங்கிற வார்த்தையில அந்த சூரியன்ங்கிற வார்த்தைக்குள்ள என்ன இருக்குது? மெம் இருக்கு. பாருங்க, தண்ணி இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம இந்த வார்த்தைகளை வச்சு நீங்க என்ன செஞ்சிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். சோ இன்னைக்கு நம்ம மெம் சோஃபித்தை பத்தி பார்த்திருக்கிறோம். சோ டோட்டல் நம்ம 5 சோஃபித் நம்ம பார்த்திருக்கிறோம். அதை நம்ம ரேண்டமா நம்ம பார்த்தோம். ஆனா நான் இப்ப சீக்வன்ஸா நான் என்ன செய்ய போறேன்? உங்களுக்கு சோஃபித்தை நான் அரேஞ்ச் பண்ணி தர போறேன். முதலாவது காஃப் சோஃபித், அடுத்தது மெம் சோஃபித், அடுத்தது நூன் சோஃபித், அடுத்தது பே சோஃபித், அதுக்கு பிறகு சாடே சோஃபித். இந்த 5 சோஃபித்தும் இப்படிதான் அரேஞ்ச் ஆகும். நம்ம ஹீப்ருல மொத்தம் 22 எழுத்துக்கள் உண்டு. இந்த 22 எழுத்துல கடைசி எழுத்து தாவ். அதுக்கு வேல்யூ எத்தனை? 400, 400. இந்த சோஃபித்துக்கும் வேல்யூ இருக்குது. காஃப் சோஃபித் 500, 400க்கு பிறகு இது 500. மெம் சோஃபித் 600, நூன் சோஃபித் 700, பே சோஃபித் 800, சாடே சோஃபித் 900. அப்புறம் 1000க்கு திரும்ப ஆலஃப் ஆயிரும். அதை எலேஃப்னு சொல்லுவாங்க. எலேஃப் அப்படின்னா 1000. சோ இப்படி இந்த 1 என்னது? ஆலஃப். 1000 என்னது? எலேஃப். ஆனா எழுத்து ஆலஃப் தான் போடணும், உச்சரிப்பு மட்டும்தான் மாறும். ஆலஃப் 1, எலேஃப் 1000. இந்த 400 தாவ் 400, 400க்கும் 1000க்கு இடையில கேப் ஃபுல் பண்றதுக்காக இவங்க இந்த சோஃபித்துங்கிறத என்ன செஞ்சாங்க? கொண்டு வந்தாங்க. ஆனா டீகோடிங் வரும்போது இந்த சோஃபித்துக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அது நார்மலா தான் ட்ரீட் பண்ணணும். கெமெட்ரியா வந்தாலும் அதை நார்மலா தான் ட்ரீட் பண்ணணும், இல்லாட்டி கால்குலேஷன் தப்பாயிரும். சோ நம்ம இதுவரைக்கும் நம்ம 5 சோஃபித் பார்த்துருக்கோம். ஹீப்ருல மொத்தம் 5 சோஃபித் தான் உண்டு. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பராக. இன்னும் அநேக வீடியோகள்ல நம்ம மீண்டும் சந்திப்போம். நீங்க சீக்கிரமா எபிரேய மொழியை படித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமென்.